பேசிக்லி இந்த வீடியோ சீக்கிரமாக எடுக்கணும், ஏன்னா சன்செட் ஆகிட்டுருக்கு. எனக்கு இந்த சன்லைட் இருந்தால் தான் இந்த வீடியோ நல்லாயிருக்கும். ஸோ ஒரே டேக் தான், என்ன பேசுன்னு தெரியாது, ஃபுல்லாக கேளுங்க. பேசிக்லி என்னன்னா, இப்போது நான் விஐடியில் வந்து செகண்ட் ப்ரைஸ் ஒரே நாள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக எப்படின்னு தெரியல. வி ட்ரை த பெஸ்ட். ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டோரி. ஒன் டே பிஃபோர் த காம்படிஷன் எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு சொன்னான். அவன் வந்து நார்த் இந்தியன், ஓகேவா. ஸோ அவன் என்ன சொன்னான்னா, இப்படி ஒரு ஹேக்கத்தான் காம்படிஷன் வருது, ஸோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன், நான், இன்னொரு பையன், ரெண்டு பேருமே நார்த் இந்தியன், நான் ஒருத்தன் தான் தமிழ். விஐடி வெள்ளூரில், ஸோ தமிழ் தெரியாது, அவனுக்கு 2 பேரும் தெரியாது. ஸோ நான், அவன், இன்னொருத்தன், 3 பேரும். லெட்ஸ் சேக் அவனுக்கு பேர் ஏ அண்ட் பி அப்படி வச்சுக்கலாமே. என் பேர் நேதாஜி, ஓகேவா. ஸோ ஏ அண்ட் பி 2 பேரும் நாங்கள், அவனுக்கு தான் சொன்னாங்க ட்ரெயினில் வரேன்னு சொல்லிட்டு. ட்ரெயினில் வரேன்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் பேக் பண்ணிட்டு பஸ்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன், ஓகேவா. ஸோ பஸ்ஸில் நான் கிளம்பிட்டேன். கால் வந்து ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன். ரைட்டே முடிஞ்சின்னு பார்த்தா எனக்கு பஸ்ஸுக்கு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ நான், அவன், ஏ அண்ட் பி 3 பேரும் பஸ்ஸு பிடிச்சி போகிறோம். காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிறது வந்து 9 o'clockன்னாங்க, இல்லை 10ன்னாங்க. நாங்கள் வந்து ஒரு 10:30 தான் ரீச்சே ஆனோம். நாங்கள் கால் பண்ணிட்டு கேட்டுகிட்டே இருந்தோம், இப்படி டைம் ஆகுது, எப்போ வரதும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, பொறுமையாக வாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து அங்கே போயிட்டு பார்த்தா லைக் தி ஸ்டார்டட் அரௌண்ட் 11. அப்போ தான் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி அது 24 hours காம்படிஷன், ஹேக்கத்தான். ஸோ ஒரு 6 o'clock மார்னிங் 6, இல்லை 12 hours நினைக்கிறேன். மார்னிங் 6 to ஈவினிங் 6. ஆனால் சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க, லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. 11 August ஸ்டார்ட் ஆச்சு. ஒருத்தராக போனாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3rd or 4th எங்கள் பேர் கூப்பிட்டாங்க, லைக் எஸ்ஆர்எம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இங்கே ட்விஸ்ட் என்னென்னா, ப்ராஜெக்ட் பண்ணது லைக் ஹேக்கத்தானோட டாப்பிக்கே வர இவன் இருக்கான்ல, அவன் எனக்கு சொன்னது கிரிப்டோ கரன்சி, அந்த மாடல் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு எங்கே விட்டேன், இது சொன்னால் லைக் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா லைக் ஏஐ பேஸ்டு சொல்லிட்டு அது சைடில் போடுறேன், இல்லைனா அது என்னன்னு சொல்கிறேன், எனக்கு ஞாபகம் வரல ஆக்சுவலி. இப்போது கண்டென்ட் எடுக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ஒன்று வந்து ஏஐ யூஸ் பண்ணி ப்ரொடக்டிவ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஃபுல் அந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து ஏஐ பேஸ் தான் ஃபுல்லாகவே. ஏஐ வச்சு நீங்கள் என்னெல்லாம் இன்னோவேட்டிவாக பண்ண முடியும், அது லைக் அது ஃபுல்லாகவே வெஹிக்கல் ரிலேட்டட். யூஸிங் ஏஐ, ஹவு டு இம்ப்ரூவ் ஏஐ வளர்றேனே, இது எலக்ட்ரிசிட்டி இ வெஹிக்கிள்ஸ். ஆமாம் இ வெஹிக்கிள்ஸ், இதுதான் டாபிக். நான் பார்க்காம வந்து பேசிகிட்டு இருக்கேன். சன்லைட் போதே மவனே. ஸோ அங்கே போயிட்டு கேட்டோன்னே நாங்களா ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம் பேஸ்லேருந்து ஃபுல்லாகவே ஸ்கெட்ச் போட்டு. எனக்கு ஆல்ரெடி அந்த பழைய ப்ராஜெக்ட் இருந்துச்சு, ஏஐ யூஸ் பண்ணி ஹவு டு டூ ப்ரொடக்டிவ் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இ வெஹிக்கிள் வச்சு. ஸோ அது எடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஐடியா எடுத்து ஃபுல்லாக டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதே இடத்துல எல்லா கண்டென்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் ப்ரெசன்டேஷன் கொடுத்தேன். இன்னொருத்தன் வந்து இது பண்ணோம், லைக் கோடிங் வந்து ஏ அண்ட் பி பார்த்துக்கினாங்க. ஸோ கோடிங்கில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு வெப் லைக் ஆப் மாதிரி டெவலப் பண்ணோம். ஆப்பில் வந்து 2 இது, ஒன்று வந்து காரில் ஸ்டோர் ஆகும், இன்னொன்று வந்து நாங்கள் சிஸ்டமில் ஸ்டோர் ஆகும். ஸோ காரில் இருக்கிற டேட்டா வந்து சிஸ்டமுக்கு அனுப்புறதுக்கு வந்து அந்த இதுவே சாஃப்ட்வேர். இன்னொரு சாஃப்ட்வேர் வந்து எங்களுது, அது என்ன ப்ராசஸ் எதுவுமே தெரியாது. அப்போ தான் சர்ச் பண்ணிட்டு காரில் வந்து சொல்லிட்டு கண்ட்ரோல் யூனிட் ஒன்று இருக்கும், அது பேர் கூட இப்போ ஞாபகம் வரலையே எனக்கு. கண்ட்ரோல் யூனிட் இருக்கும், அதில் ஒரு பார்ட்டில் வந்து இந்த சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து தான் எல்லாமே ரன் ஆகும், ஓகேவா. ஸோ அது பண்ணிட்டு இருந்தோம். கடைசி நேரம் ரிசல்ட்லாம் சொல்கிறதுக்கு ஒரு 1/2 hour நாங்கள் அந்த ஒரு சார் இருந்தார். அவர் தான் இந்த சேஞ்சஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதில் என்னென்னா லைக் டேட்டா பேஸை ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சிஸ்டம் லைக் வெஹிக்கிள்லேருந்து சிஸ்டமுக்கு எப்படி டேட்டா வருதுன்னா, அது டேட்டா வந்து கலெக்ட் ஆகிறதுக்கு டேட்டா பேஸ் யூஸ் பண்ணோம். நாங்கள் யூஸ் பண்ணல ஃபயர் பேஸ்ன்னு ஒரு சாஃப்ட்வேர். கடைசியாக அதை ரிசர்ச் பண்ணி, ஃபயர் பேஸ்னால் என்னன்னே தெரியாது, அங்கே தான் உட்காந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி க்ரியேட் பண்ணோம், ஓகேவா. க்ரியேட் பண்ண பிறகு ஏதோ எங்களால் தெரிஞ்சு நாங்களே ரா டேட்டா போட்டு எடுத்துட்டோம். ஏன்னா அப்போது சிஸ்டம் ரன் பண்ணி வெஹிக்கிள் ரன் பண்ணி டேட்டா எடுக்க முடியாது. ஸோ நெட்டில் இருக்கிற டேட்டா எடுத்து அப்படியே போட்டு நாங்கள் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோம். ரிசல்ட் சொல்கிறதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துட்டாங்க டிஸ்கஸ் பண்ணதுக்கு. எங்களுக்கு க்ளோஸ் முடிஞ்சு, எங்களுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம். அப்படி தான் எங்களோட டாப் 3ல் வரல பேசிக்லி. கடைசி 10 நிமிஷம் வரைக்கும், 10 நிமிஷத்தில் ஒரு சார் மட்டும் உள்ளே வந்தார். அவங்க வந்து உட்காந்த பிறகு நாங்கள் ஃபுல் ப்ராஜெக்ட் காமிச்சு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம், சார் ரொம்ப தூரத்தில் தான் வந்திருக்கோம், இப்படிலாம் அப்படிலாம் சொல்லிவிட்டு. அவரும் நல்ல மனசு பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிற மாதிரி தம்பியும் சொன்னார்.
சொல்லிட்டு அந்த மேமு 2 சார் அவர் தான் ஹெட்டு. ஸோ எல்லாம் பேசிட்டு வந்தாங்க. நாங்களா வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். சரி தேர்ட் ப்ரைஸாச்சும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த சார் என்ன சொன்னார்னா, பேசிக்கலி உங்கள் ப்ராஜெக்ட் செம்ம ப்ராஜெக்ட். நீங்கள் ஃபயர் பேஸ் ஆட் பண்ணியிருந்தா பேசிக்கலி லைக் டேட்டா பேஸ் ஆட் பண்ணியிருந்தா பேசிக்கலி எந்த காம்படிஷன் அட்டன் பண்ணால் ஃபஸ்ட் ப்ரைஸ் வரும்னு சொல்லிட்டு. தெரியுதா, என்ன ப்ராஜெக்ட்னு தெரியாது, என்ன தீம்னு தெரியாது, ஆனால் இந்த வார்த்தை வந்துச்சு. அதுதான் லைக் மோட்டிவேஷன் அப்படி கிடச்சிச்சு. ஸோ நாங்கள் அது பண்ணோம். முடித்த பிறகு என்ன சொல்ல, எதுவும் சொல்ல தானே மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு தேர்ட் ப்ரைஸுக்கு வந்து சொன்னாங்க. அது வேறு காலேஜ் வந்துச்சு. நாங்களா டல் ஆகிட்டோம், 3 பேருமே டல் ஆகிட்டோம், முடிஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக பார்த்தா செகண்ட் ப்ரைஸ் சொன்னாங்க, எங்கள் பேர் சொல்லிட்டாங்க. வி ஆர் லைக் ஷாக்டு. என்ன நடக்குது, இது என்ன ஒன்றுமே தெரியல. நைஸ், ஆனால் அது நல்லா போச்சு. செகண்ட் ப்ரைஸ் வந்து 5000. அதை நாங்கள் 3 பேர் எடுத்துக்கணும் தனித்தனியாக பிரித்து. ஆன்லைனில் ட்ரெயின் டிக்கெட் போயிடுச்சு. அது வெரி சேட். அவங்க டைம் பேக் டு டாபிக். என்னன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து ஒரே காலேஜ்லேருந்து 2 டீமுக்கு போச்சு. ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 10,000. அது வந்து 50-50 லைக் 5,000 ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுதான் ஸ்டோரி. ஆக்சுவலி ஹேக்கத்தானுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு எந்த இதுவுமே இல்லை. போய் அட்டன் பண்ணுங்கள், யூ வில் கெட் நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நானும் ஒரு 15 காலேஜ் அட்டன் பண்ணிச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கடையிலே தெரிஞ்சிருக்கோம் எப்படிலாம் கஷ்டப்பட்டு போகணுன்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா கடைசி நேரம் வரைக்கும் லைக் ஹோப்பை விட்டுறக்கூடாது. நம்ம பண்ணுற வேலை கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ஹேக்கத்தானில் யூஸ் ஆகலாம், நெக்ஸ்ட் ஹேக்கத்தான் எதுனா ஒன்றத்தில் யூஸ் ஆகும். ஸோ இல்லைனா உங்களுக்காச்சும் அந்த நாலேஜ் கெயின் ஆகும். இப்போ நீங்கள் அதை கோடிங் பண்ணீங்க, எங்களுக்கு தெரியாது ஃபயர் பேஸ்னா என்னன்னு தெரியாது. ஸோ அங்கே போயிட்டு கற்றுக்கணும், லேர்ன் பண்ணிட்டு பண்ணதுனால எங்களுக்கு இப்போ ஃபயர் பேஸ்னா என்னன்னு தெரியும். ஸோ அதை வச்சு இன்னும் ஃபர்தர் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் அந்த ப்ராஜெக்ட் பண்ணதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் நல்லா பெருசாக பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபர்தர் லைக் இதுக்கு மேலே வர ஹேக்கத்தான்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா. இதுதான், எதுவுமே தெரியாமல் போய் செகண்ட் ப்ரைஸ் வந்த கதை. இதே மாதிரி வீடியோ பார்க்க யூடியூபர் ஆகிட்டேன். இதே மாதிரி வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். பிளாக் அண்ட் ஒயிட் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, என்ன திரும்ப சொல்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட்டில் எனக்கு என்னென்னா எடிட் பண்ண வேணாம். ஸோ அந்த கலர் கிரேடிங்லாம் ஸோ இதிலே முடிச்சிடலாம் பேசிக்கலி. அதுதான். ஸோ ஃபர்தர் வீடியோஸில் இன்னும் நல்லா பண்ணலாம். நீங்கள் போயிடுச்சுப்பா, லைட் போயிடுச்சுப்பா. உங்களுக்கு கடைசியாக ஒரு ஃபுட்டேஜ் ஆட் பண்ணால் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.